அன்னைக்கு இரவு தன்னோட வீட்டுக்கு போன சோம்பேறி ராமன் தன்னோட மனைவி கிட்ட சொன்னாராம், நான் எந்த வேலைக்கும் போகலன்னு சொல்லிட்டு இருந்தேன்ல, இப்போ நான் முனிவர்கிட்ட இருந்து மிகப்பெரிய பணக்காரன் ஆகணும்னு வர வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாராம். அதுல கொஞ்சம் கூட ஈடுபாடு இல்லாத அந்த மனைவி அவர் சொன்னதை கண்டுக்கவே இல்லையா. அன்னைக்கு நைட்டு அவர் தூங்கிட்டு இருந்தாராம். அப்போ அந்த காவியம்ன்ற ராஜ்யத்துல அரண்மனையில இருக்க நகைகள் எல்லாம் திருடி கொண்டு போய் அமைச்சர் தன்னோட வீட்டுல பதுக்கி வச்சாராம் அப்படின்னு சோம்பேறி ராமனுக்கு கனவு வந்துச்சான். அந்த கனவுல இருந்து விழிச்சுக்கிட்ட அந்த சோம்பேறி ராமன் அப்பத்துல இருந்து தூங்கவே இல்லையா. எப்ப விடியும்னு சொல்லி பாத்துட்டு இருந்தாராம். விடிஞ்சதும் அரண்மனை வாசலுக்கு வேக வேகமா போனாராம். அரண்மனை காவலாளிகிடம் சொன்னாராம், இங்க திருடினது யாருன்னு எனக்கு தெரியும், நான் உடனடியாக அரசரை பார்க்கணும்னு. அரண்மனை காவலாளியோ சோம்பேறி ராமனை அரசர்கிட்ட அழைச்சிட்டு போனாராம். அந்த அரசர்கிட்ட சொன்னாராம், அரசரே, இங்க திருடினது வேற யாரும் இல்ல, இதோ இந்த அமைச்சர் தான். என்னப்பா, விசுவாசமான அமைச்சர் மேல ஏன் வீணா பழி போடுற அப்படின்னு அரசர் கேட்டாராம். இந்த அமைச்சர் தான் திருடிட்டு போய் அவர் வீட்டுல மறைச்சு வச்சிருக்காரு அப்படின்னு சொன்னாராம். அரண்மனை காவலாளிகளை விட்டு அமைச்சரோட வீட்டுல சோதனை பண்ணாங்களாம். அப்ப நகைகள் எல்லாம் அமைச்சர் வீட்டுலதான் இருந்துச்சாம். அமைச்சரை சிறையில் அடைச்சிட்டாங்களாம். அந்த சோம்பேறி ராமனுக்கு அரசர் நிறைய பொற்காசுகளை கொடுத்தாராம். அதே போல அடுத்த நாள் சோம்பேறி ராமன் தூங்க போனாராம். ஒரு திருடன் ஒரு குழந்தையை கடத்திட்டு போவதாக கனவு வந்து திரும்பவும் தூங்காம எழுஞ்சுக்கிட்டாராம். அந்த வீட்டுல போய் தான் கண்ட கனவை சொன்னாராம். அதே போல திருடன் வந்தானா குழந்தையை கடத்துறதுக்கு. அந்த திருடனுக்கு தர்ம அடி கொடுத்து அங்க இருந்து துரத்தி விட்டுட்டாங்களாம். இந்த வீட்டுலயும் சோம்பேறி ராமனுக்கு நிறைய பொற்காசுகள் கொடுத்தாங்களாம். இதே போல நடந்துட்டு இருந்துச்சான். சோம்பேறி ராமன் நிறைய பணம் சேர்த்து வச்சுட்டானா. ஆனா தூக்கம் இல்லாம அவனுக்கு உடல்நிலை சரியில்லாம போயிருச்சான். தான் சேர்த்து வச்ச காசை செலவழிக்க முடியாத சோம்பேறி ராமன் வேக வேகமா முனிவரை தேடி போனானா. முனிவரிடம் போய் சொன்னானா, முனிவரே, தயவு செஞ்சு இந்த வரத்தை என்கிட்ட இருந்து எடுத்துக்கோங்க, என்னால தூக்கம் இல்லாம வாழ முடியல அப்படின்னு சொன்னானா. அந்த முனிவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம், எளிதில் கிடைப்பது எதுவுமே நிலைக்காதுப்பா, நீ கஷ்டப்பட்டு உழைச்சாதான் அது உன் கூட இருக்கும் அப்படின்னு சொன்னாராம். கண்டிப்பா இனிமே நான் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கிறேன்னு ராமன் வாக்கு கொடுத்தாராம். அன்னையில இருந்து கஷ்டப்பட்டு உழைச்சி வாழ்க்கையில முன்னேறினாராம்.